ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் சண்டே வீலாகில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சின்ன கோலமாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கம்பி கோலம் போடுறது தான் பிடிக்கும். உங்களுக்கு கோலம் போடுற வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி கோலம் போடுறேன். இந்த வீடியோவில் பொங்கல் ரெசிபி, சட்னி, பாப்பாவுக்கு பொங்கல் நான் எப்படி கொடுக்குறேன்றது வீடியோ எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா நான் கோலம் போட்டாலே இந்த மாதிரி தான் உட்காந்துப்பாங்க. கோலம் போட்டதெல்லாம் ஓன்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. கோலமா கோலம் போடுறியா? கோலம் அசிங்கமாச்சு. நான் துணி துவைக்கலான்ட்டு ஒரு டபுள் பிடிச்சா, இன்னொரு டபுளை தண்ணி பிடிச்சா பாப்பா ஏறி அதில் உட்காந்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்களை இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடுறதுக்கு விட்டுறணும். அவங்கள தடுக்கக்கூடாது. மொட்டை மாடி செடி வச்சுக்கோ, வாங்க செடி தண்ணி ஊற்றலாம். மார்னிங் எப்போவும் அஸ்வந்த் தான் தண்ணி ஊற்றுவான் செடிக்கெல்லாம். ஈவினிங் நான் ஊற்றுவேன். இதுக்கு முன்னாடி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி செடி நிறைய வச்சுருந்தோம். நான் மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. இப்போ தான் திரும்பவும் சின்ன சின்ன செடியாக வாங்கி வச்சிட்ருக்கேன். ரோஸ் செடி, துளசி, எனக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். ஆலோவேரா, குட்டியாக வாழை மரம், இதை எடுத்து கீழே நடணும். இது 25 லிட்டர் வாட்டர் கேன் தான். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் தான் மண் கொட்டி நான் வச்சுருக்கேன். அஸ்வந்த் படிடா, நாளைக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட் இருக்குல்ல. ஹாய் தனிஷா, குளிச்சிட்டியா? குளிச்சுட்டு வந்துட்டியா? சரி, இப்போ மேக்கப் போட்டுக்கலாமா? இங்கே பாருங்கள், அவங்க அப்பா தான் இன்னைக்கு குளிப்பாட்டிட்டு வந்தார். சண்டேன்றதுனால அவங்க அப்பா தான் குளிப்பாட்டுவார். மேக்கப் போட்டுக்கலாமா? ஏய், குட் கேர்ள் இருமா தனிஷா. அழகாக காட்டுறாங்க பாரு பொட்டு வைக்க. ஆனால் வாயிலேருந்து தான் கையே எடுக்க மாட்டாங்க. கையில் கேட்கல தனிஷா, கையில் வைக்கலாமா பொட்டு? கையில் அந்த கையில். ஏய், அங்கே வைக்கணுமா? வேற எங்கம்மா வைக்கணும்? வேற எங்கே வைக்கலாம் பொட்டு? வேற எங்கே வைக்கலாம்? காலில் காலில் காலில். இந்த காலில் வைக்கணுமா? சரி சரி. தனிஷோ, புது ட்ரெஸ் வேணுமா? மை கலையாமல் இருக்க பவுட்ரு போட்டு அப்ளை பண்ணுறாங்க. தனிஷா, கண்ணு முடிக்கும். ட்ரெஸ் வேணுமா? இந்த ட்ரெஸ் ஓகேவா? போட்டுக்கலாமா? ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸு? தனிஷா, ரெடி ஆயிட்டியா? எங்கம்மா போகிற? பூவா சாப்பிடலாமா? பூவா பொங்கல் சாப்பிடலாமா? அம்மா என்ன சாப்பாடு?
பொங்கல் தாப்பா செய்யணும். பொங்கல் செஞ்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம். சாம்பார் சாம்பார் நேற்று நைட்டு வச்ச சாம்பார். நேற்று நைட்டு வச்சது இன்னைக்கு மார்னிங் சாப்பிட மாட்டீங்களா? அஸ்வந்த் படி, நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல. ஏமா ஏமாவா? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? படி. என்ன படிக்கிற காட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவியா? சரி, சீக்கிரம் படி. அதுக்குள்ள அம்மா சாப்பாடு செஞ்சிடறேன். இப்போ வாங்க பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். அரிசியை நல்லா வறுத்து செய்யும் போது அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம அரிசியை நல்லா வறுக்கிறோம். அரிசி நல்லா வறுத்தாச்சு. இதை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வாசனை நல்லா வறுத்துச்சு. இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம இதில் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பு போட்டோம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அவங்க சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நீ போ. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாம். அம்மா எனக்கு பொங்கல் வேணும், பழைய சோறு வேணும். ஏன்? பொங்கல் நல்லதுப்பா, அதை சாப்பிடு. எனக்கு பொங்கல் பிடிக்காது. எப்போ தந்தாலும் பொங்கலே பிடிக்காது. சரி, பழைய சோறு சாப்பிடுவா. பழைய சாதம் அஸ்வந்துக்கு. உப்பு ஆட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். அஸ்வந்த் என்ன சாப்பிட்ற? பழைய சோறு. சைட் டிஷ்ஷு சாம்பார். நல்லா இருக்கா? பழைய சாதம் நல்லா இருக்கா? வாங்க, சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, உடச்ச கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி உடச்ச கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, தாளிச்சிக்கலாம். சட்னி தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சமாக போட்டு இதை தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன். சீரகம் 1 ஸ்பூன். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்.
இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரிசியை பொறுத்து நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். அரிசி பருப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம வறுத்தாதான் நல்லா குழஞ்சி இந்த மாதிரி டக்குன்னு வேகும். பாப்பாவுக்கு தனியாக மிளகு சீரகம் போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்படியே நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு சீரகம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். பாப்பாவுக்கு பூவா ரெடி. பாப்பா சாப்பிட ரெடியா? தனிஷா பூவா சாப்பிட்றியா? சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். வாயிலேருந்து கையெடுமா. வாயிலேருந்து கையெட்டு சொல்லலாம். ஏய் வெரி குட் கேர்ள். கிளாப் 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 கிளாப். ஏய் சூப்பர்மா. அழகுடி அழகிடி நீனு. அழகிடி அழகி தானே நீனு. அழகி. தனிஷா தனிஷா பூவா நல்லா இருக்கா? சண்டேன்றதுனால அவங்க அப்பா ஊட்டுறாரு. மற்ற நாள்லாம் நான் தான் ஊட்டுவேன். சண்டே இன்னைக்கு ரெஸ்ட் எனக்கு. என்ன முறைக்கிற? உண்மைதானே? மற்ற நாளெல்லாம் நான் தான் எல்லாம் பண்ணுறது. சண்டே ஒரு நாள் அப்பா குளிப்பாட்டுவார், பூவா ஊட்டுவார், ஆய்ப்பொண்ணா கழுவுவார். எல்லாம் அப்பா தான். பொங்கல் சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பொங்கல் எப்படி இருக்கு? நல்லா. சாம்பார். பொங்கல் சாம்பார் நல்லா இருக்கு. சட்னி நான் சாப்பிடுறேன். இங்க பார்த்தா ஹாய் சொல்லு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு. பாய் 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 சொல்லு. பாய் சொல்லு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.